வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல இருக்கக்கூடிய 7th சம் தான். பாருங்க, an open box is to be made from a square piece of material 24 cm on a side. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கொயர் பீஸில் ஒரு சைடோட லென்த்து மொத்த லென்த்தும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடியது 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டான். பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ் அண்டு டர்னிங் அப் த சைட்ஸ் as shown. ஓகேங்களா? ஒவ்வொரு கார்னரில் இருந்தும் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ் சைஸ். ஓகேங்களா? அது எவ்வளோன்னு சொல்லலை. ஒரு பர்டிகுலர் சைஸை வந்து கட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப் த சைட்ஸ் டர்னிங் அப், கட் பண்ணி மேலே மடிச்சிருக்காங்க. ஸோ கட் பண்ணி மேலே மடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி 4 சைடுமே கட் பண்ணி மேலே மடித்து இந்த மாதிரி பாக்ஸாக க்ரியேட் பண்ணுறாங்க. எக்ஸ்பிரஸ் த வால்யூம் வி ஆஃப் த பாக்ஸ் ஆஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இந்த வால்யூம் ஆஃப் பாக்ஸோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை வச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோமோ கால்குலேட் பண்ணணும். ஒவ்வொரு சைடும் என்னென்னு கால்குலேட் பண்ணணும். மொத்த சைடும் 24. இது மொத்தமும் 24. ஸோ கட் பண்ணக்கூடியது எவ்வளோன்னா ஒரு எக்ஸு நம்ம கட் பண்ணுறோன்னு அவனே கொடுத்துருக்கான். ஸோ கட் பண்ணது எக்ஸு அப்படின்னா இது மட்டும்தான் சைடில் வரும். ஸோ மீதி எல்லாமே எக்ஸு. ஹைட்டு வந்து எக்ஸுன்னு வந்துடும். இங்கே வந்து 24 மைனஸ் எக்ஸு, ஏன்னா இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு திரும்பிடும். ஓகேங்களா? ஸோ அதை இங்கே கட் பண்ணியிருப்போம். இது எக்ஸு இது எக்ஸு, நடுவில் இருக்கிறது 24 மைனஸ் 2x. ஏன்னா இது 2 இது 2னா 2 × 2 அப்படின்னு தான் போடுவோம். ஸோ 2 2 மைனஸ் 24 அப்படின்னு போடுவோம் இல்லையா? மொத்த லென்த்து இப்போ வந்து 24 இருக்குது அப்படின்னா இது ஒரு 2 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர் கட் பண்ணுறோம் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் கட் பண்ண போக மீதி இது எவ்வளோ இருக்கும், 24லேருந்து இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 தானே சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதை தான் போட்டிருக்கான் 24 மைனஸ் 2x அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஹைட்டு இதை கட் பண்ணி அப் டர்னிங் அப் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்போ ஹைட்டாக மாற்றிருக்கான். அப்போ இதோட ஹைட்டு வந்து எக்ஸு, லென்த்து வந்து 24 மைனஸ் 2x, பிரெத்து வந்து 24 மைனஸ் 2x. ஓகேங்களா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா L × B × H ஃபார்முலா 24 மைனஸ் 2x இன்ட்டு 24 மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸ். அதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் ஈக்குவல் டு L × B × H ஸ்கொயர் யூனிட்டு. அது சென்டிமீட்டர் சொன்னதுனால இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் யூனிட் தான். ஸோ எல் வந்து லென்த் வந்து 24 மைனஸ் 2x, பிரெத்து வந்து 24 மைனஸ் 2x, ஹைட்டு வந்து வெறும் எக்ஸு. ஸோ அப்போ 24 மைனஸ் 2x இன்ட்டு 24 மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ரெண்டு விதத்தில் மல்டிப்ளை பண்ணலாம். வேணும் 24 × 24 24 × மைனஸ் 2x மைனஸ் 2 × 24 மைனஸ் 2 × மைனஸ் 2 அப்படி போடலாம். இன்னொன்று a மைனஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ அப்போ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்னது, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் எழுதுகிறேன். 24 ஸ்கொயர் அப்படின்றப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 576, 576 அப்படின்றது. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 × a × b, மைனஸ் 2 × a வந்து 24, b வந்து 20x ப்ளஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர்ன்றப்ப 2x டபுள் டேர்ம் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் எக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த என்டையர் டேர்மை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட்டு 576 மைனஸ் 2 × 24 × 2x. ஸோ என்னது 24னா 48, 48 × 2 96. ஸோ மைனஸ் 96x ப்ளஸ் 2x ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இன்ட்டு எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 576x மைனஸ் 96x ஸ்கொயர் ப்ளஸ் 2x க்யூப். ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அவன் கேட்டிருக்கிறது ஃபங்க்ஷனாக கேட்டிருக்கான். ஸோ எப்போவுமே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நம்ம எழுதும்போது ஃபஸ்ட்டு வந்து பவர் அதிகமாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். அதுக்கப்புறம் தான் பவர் கம்மியானது எழுதுவோம். அதுக்கப்புறம் பவர் கம்மியானது எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அதே ஆர்டர் தான் அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஃபார்முலா. பார்த்தீங்கன்னாலே தெரியும். எக்ஸ்பிரஸ் த வால்யூம் v ஆஃப் த பாக்ஸ் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனில் அதோட வால்யூம் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு காமிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல இருக்கக்கூடிய 8th சம் தான். A function f is defined by f of x equal to 3 minus 2x. f of x வந்து 3 minus 2x சொல்லிட்டான்.
ஃபைண்ட் எக்ஸ் எக்ஸோட டேட்டா என்னன்னு கேட்டிருக்கான். சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத அந்த கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சரை பார்ப்போம் வாங்க. கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 2x. ஓகேங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 3 - 2x இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் 3 - 2x ஸ்கொயர். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. எஃப் ஆஃப் எக்ஸை அப்படியே எடுத்து எழுதுறேன். எஃப் ஆஃப் எக்ஸோட ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஆர் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதான ஃபார்முலா நமக்கு. -2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். நான் வந்து எப்போவுமே வந்து பி ஸ்கொயர் முன்னாடி கொண்டு வந்துடுவேன். எனக்கு அதனால் அதே ஆர்டர்லேயே வருது. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் அப்படின்றப்ப 3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 2x ப்ளஸ் பி ஸ்கொயர் 2x ஹோல் ஸ்கொயர் போட்டு பழகுங்க. இன்ட்டு ஸ்கொயர் போடாதீங்க. ஓகேங்களா. 3 ஸ்கொயர் 9, 2 6 ஆர் 2 3 ஆர் 6, 6 2 ஆர் 12, 12x ப்ளஸ் 2x ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் 2க்கும் எக்ஸுக்கும் காமன். அப்போ 2 ஸ்கொயர்ன்றப்போ 4x ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னது 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9 அப்படின்றது எஃப் ஆஃப் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன அர்த்தம், 3 - 2x ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9. அந்த ஸ்டெப்பை நீங்கள் இங்கே எழுதிடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கான டேட்டா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயருக்கான டேட்டா. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போங்க. இதை நான் அப்படியே எழுதுகிறேன். 4x ஸ்கொயர் மைனஸ் 12x இந்த சைடு இருக்கிறத அப்படியே தான் எழுதுகிறேன். ஓகேங்களா. ப்ளஸ் 9 இது டபுள் ஈக்குவல் டு தான். இந்த சைடு இருக்குது மைனஸ் 2x ஸ்கொயர் அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3 அந்த சைடு வரும்போது மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ இதை அந்த பக்கம் மாற்றி அப்படியே ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகிறேன். அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள் 4x ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வேறு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா 4 + 2 6x ஸ்கொயர். எக்ஸ் வேறு எங்கேயுமே இல்லை. மைனஸ் 12x 9 மைனஸ் 3 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்னது பார்க்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 6ஆ. ஸோ அப்போ டிவைடட் பை 6ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இந்த பக்கம் நம்பர் 0 இருக்கிறதுனால நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. டிவைடட் பை 6ன்னு போட்டாலும் போதும், இல்லாட்டி டிவைடட் பை 6 ஆன் போத் சைடு ரெண்டு சைடுமே அப்படின்னு போட்டிங்கனாலும் ஓகே தான். 6ஆல் கட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஓகேங்களா. 6ஐ கட் பண்ண ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை நம்ம காரணிப்படுத்தணும், ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 1, ஆட் பண்ணால் -2. ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 1 வரணும். அதே நம்பரை ஆட் பண்ணால் -2 வரும். என்ன மாதிரி நம்பர்லாம் எடுக்கலாம், -1 இன்ட்டு -1 ப்ளஸ் 1 -1 -2. ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸு -1 இன்ட்டு எக்ஸு -1 ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ டபுள் டைம் இருக்குது. எக்ஸு -1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு தடவை எழுதினால் போதும் தான். ஸோ எக்ஸு -1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 அந்த சைடு வரும்போது +1. ஓகே. therefore the value of x equal to 1 on f of x square equal to f of x whole square. ஓகேவா. அவன் இந்த கண்டிஷனில் கொடுத்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு தான் கேட்டான். ஸோ அதை நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ இந்த சம்மோட நல்லா பார்த்துக்கோங்க, காப்பி கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், திரும்ப சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தது புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர். நன்றி. இப்போ வாங்க நம்ம 9th சம் போவோம்.